சமீபத்துல விஜய் சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. சோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது என்ன இருக்கா? கூட சேர்ந்து ஏதாவது பணியாற்ற என்ன இருக்கா? இல்ல அப்படி இல்ல. சார் பெரும்பான்மையான திரைப்படங்கள் அதிகம் பார்க்க முடியாது இல்லையே, பல வாய்ப்புகள் ஏதாவது வருது இல்லையா, இல்ல நீங்க ஏதாவது தவிர்க்கிறீங்களா? இல்ல வாய்ப்பு வருது, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகல. இப்ப ரிலீஸ் நிறைய பிரச்சனை இருக்குனால படம் நிறைய நின்று போகுது. அதுலயும் என் படம் அப்படியே வெயிட்டிங்ல இருக்கு. கண்டிப்பா தொடர்ச்சியா இந்த மாதிரியான அந்த ஒரு உற்சாகம் ஒரு இடத்துல இல்லையா, அந்த பெரும்பான்மையான அந்த திரைப்படங்களை நடிக்கிறதாகட்டும், அந்த வெளியீட்டு விழாக்கள்ல கலந்து கொள்ற அந்த நிகழ்வாகட்டும், எதுலையுமே அதிகம் பார்க்க முடியறது இல்ல. அதான் அதை பத்தி, அதனாலதான் படங்கள் ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு வரது இல்ல வரேன். எல்லா ஆடியோ லான்ச் வரேன், ஃபங்க்ஷன்லாம் வரேன். முக்கியமானதுக்கு தான் வருது, சிலதுக்கு வரது இல்ல. ஷூட்டிங் வெளியூர்ல இருக்கனால நான் தவிர்த்துக்கிறேன், வேற ஒண்ணு இல்ல. ஏன்னா இன்னமுமே வந்து யூடியூப் ஆகட்டும், சில மீம்ஸ்கள் ஆகட்டும், பவர் ஸ்டாரோட நிலைமையை பாருங்க அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய அந்த வீடியோக்களானது இன்னமுமே நீங்க ஒரு தடவை விளக்கம் கொடுத்துமே அதுக்கான அந்த வீடியோக்களாகட்டும் இன்னமும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அது ஏன்னு எனக்கே தெரியல. நான் இறந்ததாவே தகவல் வருது. நான் அப்ப ஆஸ்பத்திரியில தான் இருந்தேன். அது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நானும் நிறைய இடங்கள்ல விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால அவங்களுக்கு வந்து அது பப்ளிசிட்டி கிடைக்குன்னா ரொம்ப சந்தோஷம் தான். பட் ஆனா இப்ப நல்ல நிலைமையில இருக்கேன், படம் போயிட்டு இருக்கு. 3 படம் ஹீரோவை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால சில நிகழ்ச்சிகளை தவிர்க்கிறேன், வேற ஒண்ணு இல்லை. ஓகே. ஏன்னா எல்லாருமே நீங்க படங்களை அதிகம் காணாதனால அரசியல் கட்சி தான் ஆரம்பிக்க போறதா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்களா சார்? அரசியல் எண்ணங்கள் ஏதாவது இருக்குங்களா? இல்ல அந்த மாதிரி எண்ணங்கள். சமீபத்துல விஜய் சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. சோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருக்கா? கூட சேர்ந்து ஏதாவது பணியாற்ற எண்ணம் இருக்கா? இல்ல அப்படி இல்ல. தம்பி வளர்ந்து வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாதிரி புதுசா வரணுங்கிறதா என்னுடைய எண்ணம். கண்டிப்பா அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்றேன். இந்த படம் எந்த மாதிரியான ஒரு, அதாவது பெண்களை வந்து கவிஞர் சொன்ன மாதிரி மையப்படுத்தி அவங்கள வந்து உயர்த்தி நம்ம தமிழ்நாட்டு பெருமையை சிறப்பா கொண்டு வரதுக்கு இந்த படத்தை டைரக்டர் என்னுடைய அருமை தம்பி லோககிருஷ்ணன் ரொம்ப சிந்திச்சு இந்த படத்தை ரொம்ப செதுக்கி இருக்காரு. கண்டிப்பா இந்த படம் வந்து எத்தனையோ படங்கள்லாம் வந்திருக்கு, இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த படம் வருதுன்னா உண்மையிலே அது அவருடைய முயற்சி வெற்றிகரமா இருக்கும். அவருடைய முதல் கேட்கிற படம் தான் அது. அதுக்கு முழு சப்போர்ட்டு முருகன் மூவிஸ் வந்து செந்தில்குமார் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்க. அதனால இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு. சந்தானம் சார் கூட நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. வாலிபராஜாவாகட்டும், கண்ணா லட்டுதன் ஆசையாகட்டும். சோ அவரு வந்து இன்னமும் தொடர்ந்து நிறைய வெற்றி படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு, படங்களும் நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட படத்துல உங்களை பார்க்க முடியறது இல்லையே, உங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது பிரச்சனை சார்? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் ஒரு ஹீரோ பண்றாரு, நான் ஒரு படத்துல ஹீரோ பண்றேன். அதனால ஒரு துப்பாக்கில ஒரு குண்டு தான் இருக்கணும், 2 குண்டு இருக்கக்கூடாது. நட்பு ரீதியா தான் 2 பேருமே இருக்கீங்க. ஆமா, நட்பு ரீதியா. எனக்கு அவருக்கு நான் அண்ணன், எனக்கு தம்பி. எங்க பார்த்தாலும் நாங்க 2 பேரும் பேசிப்போம். கண்டிப்பா அது ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நாங்க 2 பேரும் நடிக்க தயாரா இருக்கோம்.